இன்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நகராட்சி நகர பகுதிகளில் உள்ள உதவி பள்ளிகளில் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை துவக்கியிருக்கிறார்கள். அது தொடர்ச்சியாக நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் வடலூரில் இந்த பள்ளியில் 116 மாணவிகள் ஆரம்ப பள்ளியில் படிக்கின்ற ஆர்சிஎஸ் இந்த திட்டத்தை துவக்கப்பட்டது. இது பெரும்பாலும் இந்த நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் இது வந்து கிராமப்புற பள்ளிகளில் 1365 பள்ளிகளில் இந்த மாணவர்கள் கிட்ட 53,255 மாணவர்கள் காலை உணவு திட்டத்தில் பயன்படுத்தினார். இப்போ இந்த புதிய திட்டத்தின் மூலமாக 66 நகரப்புறங்களில் உள்ள 64 மையங்களில் இதில் 6,711 மாணவிகள் பயன்படுகின்ற திட்டத்தை துவக்கப்பட்டு ஆக மொத்தம் 1429 பள்ளி நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 59,966 மாணவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய மாணவர்கள் பயன்படுத்துகிறார்கள். காலை மூலமாக பயன்படுத்துகிறார்கள். இது வந்து தேர்தல் அறிக்கையில் கூறப்படாத ஒரு திட்டமாகும். இது கூட பல திட்டங்களை நோக்கி மாவட்டத்தில் கிராமப்புற மாணவர்கள் நகரப்புற மாணவர்கள் அதேபோல் பொதுமக்களும் பயன்படுகின்ற கிட்டத்தட்ட 5,90,000 பெண்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் இந்த மாவட்டத்தில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 7,00,000 காடுகள் மொத்தம் இருக்கிறது நம்முடைய மாவட்டத்தில். 7,78,000 காடுகள் இருக்கின்ற மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 5,90,134 குடும்பங்கள் பெண்கள் மாதம் 1,000 பெறுகிறார்கள். இந்த அவங்க குழந்தைகள் பொது நகர்ப்புற கிராமப்புற குழந்தைகள் இந்த அளவுக்கு பயன்படுத்தும் திட்டம் ஒரு ஆரோக்கியமாக கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது வாரத்தில் 5 முட்டைகள் சத்துணவக்கூடிய முட்டைகள் விரிவாக்கம் மதிய உணவு விரிவாக்கம் முட்டைகள் வழங்கி ஆரோக்கியமான நல்ல இளைஞர் சமுதாயம் மாணவ சமுதாயம் உருவாவதற்கு பலன் வந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் அதிகமான ரிசர்ச் அதிகமான பயிற்சி அதிகமான அப்படிங்கிறாங்க. காலை உணவு திட்டத்தின் மூலமாக அவர்கள் இன்னும் அதிகமாக மாணவர்கள் படிக்கின்ற ஒரு வாய்ப்பும் ஆரோக்கியமாக வளரக்கூடிய வாய்ப்பும் உருவாக்கப்பட்டுள்ளது. அடிப்படை நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி அடிப்படையிலிருந்து இது வளர்க்கின்ற ஒரு திட்டமாகும். தேர்தல் வாக்குறுதி கொடுக்காத திட்டங்களை நிறைவேற்றுறதா சொல்லியிருக்கீங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதியிலே திமுக அரசு நிறைவேற்றலை அப்படின்னு இதெல்லாம் இப்போ நீங்களே மனசாட்சி அவங்க அரசியல் பண்ணுவாங்க. அரசியலுக்காக பேச எதிர்கட்சி வந்து எதுவுமே பாராட்டி பேச மாட்டாங்கல்ல. என்ன குற்றம் குறைன்னு சொல்ல தவறாக சொல்லி தவறான கருத்துக்களை இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி பொய்ப்புலக முட்டை பழனிசாமி என்று மக்கள் சொல்லி. ஆனால் இது போல அடிப்படை சிந்தித்து ஒன்று செய்யக்கூடிய முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்கள் இப்போ பின்பற்றுகின்றன. இந்த காலை உணவு திட்டத்தையும் பயன்படுத்தினார். மகளிர் உரிமை திட்டத்தையும் முதன்முறையாக தமிழகத்தில் கொடுக்கப்பட்டு இப்போ மற்ற மாநிலங்கள் இப்போ தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்து வரக்கூடிய அளவுக்கு திட்டத்தை தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக இன்றைய வருகின்றார். இது போன்ற புதிய திட்டங்களை அடிப்படையில் மக்களுடைய மனதை மக்களுடைய கஷ்டத்தை உணர்ந்த முதலமைச்சராக 10 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்களும் சந்தித்து மக்களுடைய பயணம் செய்தவர். மக்களுடன் பயணம் செய்து இப்போ தான் புதுசாக பயணம் செய்கிறாங்க. கொரோனா காலத்தில் பயணம் செய்யப்போம். கொரோனா காலத்திலே பயணம் செய்யாத முதலமைச்சர் இந்த வகை இப்போது குறைக்கின்ற தகுதி இல்லை. கொரோனா காலத்தை மக்களை சந்திக்கவில்லை. தமிழகத்தில் உள்ள எந்த கட்சி தலைவரும் மக்களை சந்திக்க இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தான் மக்களை சந்தித்தார்கள். கொரோனா காலத்தில் எல்லோரும் அவர்கள் மூட்டை விட்டு வெளியே வரவில்லை. 2 ஆண்டு காலம் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒவ்வொருவரும் தாங்கிய ஊர்களாக மக்களை சந்தித்து பல உயிர்கள் இழந்திருக்கின்றது. இப்போலாம் புதுசாக நாங்கள் வந்து எங்களை குற்றம் சொல்லி வரலாம். ஆனால் குற்றம் சொல்லுகின்றவர் எனக்கு அளவு போல் குற்றம் சொன்னவர்கள் அவர்கள் எளிய அரசு இந்த 2 ஆண்டு காலம் கொரோனா காலத்தில்
வெளியே வந்தார்களா? இப்போ குரல் எழுப்ப தேர்தல் நெருங்க குரல் கொடுக்கின்றவர்கள்லாம் புதிய கட்சி பழைய கட்சி எல்லா கட்சியும் குரல் கொடுக்கின்றவர்கள்லாம் மீட்பு பயணம் அந்த பயணம் இந்த பயணம் புதுசாக மக்களை ஏமாற்றுவதற்காக செலுத்துகிறார்கள். இது அடிப்படை. இங்கே இருக்கின்ற ஃபாதர் இங்கே வந்து கலந்து கொள்கிறாங்க. மாணவர் சமுதாயத்தை அவர்கள் ஊக்குவிக்கின்றார்கள். நல்ல மாணவர்கள் தரமான மாணவர்களை உருவாக்குகின்றவர்கள்லாம் அவர்கள்லாம் இந்த திட்டத்தை ஆதரிக்கிறார்கள். அதுபோல் மக்கள் நலனுக்காக 108 ஆம்புலன்ஸ் இப்போ அந்த 108 ஆம்புலன்ஸ் வந்து அது கலைஞர் அவர்களுக்கு நானும் இந்த துறையின் அமைச்சராக இருந்து அது துவக்கி வைக்கப்பட்ட திட்டம். அப்போது அதுக்கு 15 நிமிடத்திற்குள் அந்த ஆம்புலன்ஸ் வர வேண்டும். ஏன்னா அவர்கள் தடையற்ற எங்கேயும் தடையில்லாமல் ஆம்புலன்ஸ் என்பதால் பொது விதி என்றால் மனிதாபினம் உள்ளவர்கள் ஆம்புலன்ஸ் வந்தாவே சத்தம் கட்டாவே வண்டி தானாக ஒழுங்குவாக மனப்பான்மை மக்களுக்கு உண்டு. இப்போது இப்போ அரசாங்கம் சட்ட அது மருத்துவம் சொல்லாமல் மருத்துவர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் மருத்துவமனை சார்ந்தவர்களை தடுத்தால் அவர்கள் சிறை தண்டனை இந்த சட்டத்தை இயற்றியது அப்போது அமைச்சராக கலைஞர் ஆட்சியில் அதற்கு ஏற்கப்பட்ட சட்டம். மக்களை காப்பாற்ற மக்களை உயிரை காப்பாற்றுகிறவர்கள் மருத்துவ ஊழியர்கள் அவர்கள் செல்லுகின்ற வாகனத்தில் வழிவிட வேண்டும் என்ற ஒரு ஜனநாயக பண்பு உண்டு. அதையும் மீறி தடுக்கின்றார்கள் என்றால் அது வந்து இப்போ எங்களுடைய முதலமைச்சர் ஆம்புலன்ஸ் வந்தாவே வழிவிட்டு விலக வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு. தானாக வழிவிடுவார்கள். அது தடுக்கின்ற சக்தியை அப்போலாம் மக்களோட அவர்களுடைய அதிகாரம் இல்லாத போது இப்போ அதிகாரம் செய்கின்றார்கள் அந்த அதிமுக. இது ஒரு மாத சொத்துக்கு ஒரு சோறு படம். இப்போ ஊழியர்கள் பணியாற்றியதுனால கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான உயிர் காப்பாற்றப்பட்டது. இந்த கொரோனா காலத்தில் எல்லாம் முடங்கி போச்சு. பஸ் இல்லை, கார் இல்லை, ஊரில் நடக்கலை, போல வரல. ஆனால் அந்த விவசாயியும் அந்த சேற்றில் கையை வைத்தா அதே போல் மருத்துவ ஊழியர்கள் அவர்கள் பழைய வைத்து மருத்துவமனை பணியாற்றினார்கள். அதே போல் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ஆம்புலன்ஸ் வந்து 108 ஆம்புலன்ஸ் வந்து ஊராக சென்று பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து சென்று காப்பாற்றியது ஆம்புலன்ஸ் ஊழியர்கள். ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் அதை தடுக்கின்றார்கள். அதான் அவருடைய தரத்தை புரிந்து கொள்ள